கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நாம் இந்த ஆசிரியர் அருமையான இந்த வேளையில் வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் என்ற சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37, 38, 39 வருஷங்களை வாசிக்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 முதல். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாக நேசிக்கிற ஜீவனுள்ள கர்த்தாவே, சர்வ வியாபியே, ஏதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையில் ஆண்டவரே, உங்களோட வார்த்தையை தியானிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏதோ ஆண்டவரே, முற்றலை திறந்து வேதாகமத்தை புதிதாக்கின தேவனாய கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் புதிதாக்கப்பட்ட வேதாகமத்தை வாசிக்கும்படியா, அதை விசுவாசிக்கும்படியா கிருபை செய்து வர ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய வார்த்தை தியானிக்கிற வேளையில் தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன வியாகியானம் கொடுத்தாலும் அதை நாங்கள் தியானிக்கிற வேளையில் தேவனிதாமே எங்கள் மத்தியில் அசைவாடும்படியா, கேட்கிற ஒவ்வொருவோடு கூட அசைவாடும்படியா உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்தி நேற்று நின்று மாறாதிருக்கிறவரும் சீக்கிரம் வரப்போகிறோமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த வல்லமுள்ள நாமத்தான் ஸ்தோத்திரத்தோடு சொல்கிறேன். ஆமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டதாக நான் வாசித்த இந்த பகுதியில் சொல்ல ஜீவ தண்ணீர், த லிவிங் வாட்டர் அல்லது த ஃபவுண்டன் ஆஃப் லிவிங் வாட்டர், ஜீவ நீரூற்று என்ற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வோம். ஆகவே இயேசு சொன்னார், நல்லவனிங்க, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆகவே 6வது புத்திரியில் 76வது பேராவில் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் தவறு செய்ய காரணம் யாது? அவன் குடிப்பதற்கும் ஒரு ஸ்திரீ தவறு செய்வதற்கு காரணம் என்ன? ஏனெனில் அவன் முயற்சி செய்வது அவனுக்குள் ஒருவித தாகம் ஏற்படுகின்றது. ஆகவே நான் பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்குள்ளே, ஒரு ஸ்திரீக்குள்ள, பிறந்தவருக்குள்ள, பூமியில பிறந்தவருக்குள்ள ஒரு தாகம் அங்க ஏற்படுகிறது. அந்த பரிசுத்த தாகத்தை தேவனை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு பதிலாக பாருங்க, அந்த பரிசுத்த தாகத்தை அது தேவனால் மட்டுமே தீர்க்கப்பட முடியும், பரிசுத்த ஆவியினால. ஆக பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தாகம் உண்டு. ஆக இயேசு சொல்கிறார், ஒரு தாகமாக இருந்தால் இடத்துல வரணும். தேவனை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு பதிலாக உலக காரியங்களின் மூலம் அதை தீர்த்து கொள்ள வகை தேடுகின்றனர். தாகத்தை உண்டாக்குவது தேவனே. எனவே நீங்கள் ஏதோ ஒன்றுக்காக தாகமடைகிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் தேவனிடம் திரும்ப வேண்டும். பாருங்கள், ஆனால் உலக காரியங்களின் மூலம் அதை தீர்த்து கொள்ள உங்களுக்கு எவ்வளவு தைரியம். பாருங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றுக்காக ஏற்படுகின்ற அந்த தாகத்தை, அந்த பரிசுத்த தாகத்தை உலகத்திற்கு திரும்பி உலகத்தின் காரியங்களால் அதை தீர்க்க முயற்சிக்க அவ்வாறு செய்ய உங்களுக்கு உரிமை இல்லை, கிடையாது. நீங்கள் அதை செய்ய முடியாது. அந்த தாகத்தை தீர்க்க ஒருவர் மாத்திரம் தான் இருக்கிறார், அவர் தான் தேவன். ஆகவே தான் இயேசு சொன்னார், என்னிடத்துல வாருங்கள், தாகமாக இருக்கிறார் எவனோ என்னிடத்துல வாருங்கள்,
அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆகவே வேறு எந்த இடத்துல போக முடியாது தாகம் தீர்க்க. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல மட்டும்தான் அங்கே தாகம், அவரால் மட்டும்தான் தாகத்தை தீர்க்க முடியாது. திருப்பி சொல்றாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணின போது அவர்கள் தண்ணீர் இல்லாத போது அவர் கண்மலையை பிளந்து வனாந்திரத்தில் ஒரு தாகத்தை கொடுத்தார், தாகத்தை தீர்த்தார். சொல்ல ஸோ இஸ் பிலீவிங் சில்ட்ரன் would not perish. நீ ஏன் சொன்னார், இடத்துல விசுவாசமாக இருக்கிறார். வேத வாக்கியம் சொல்லுபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனோ இங்கே காண்பிக்கிறார். வண்ணாந்திரத்தில் அவள் பிரயாணம் பண்ணின போது தண்ணீரெல்லாம் அமர்ந்த போது தேவன் கண்மலை அடித்து அவள் தண்ணீர் பிளந்து வரும்படி செய்த தேவன் சொல்றாரு, இஸ் பிலீவிங் சில்ட்ரன் would not perish. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள். அதுதான் ஏன் சொன்னார், இடத்துல விசுவாசமாக இருக்கிற எவனோ, அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சார், எந்த மதத்திலாக இருந்தாலும் சார், அவரிடத்துல விசுவாசமாக இருந்தால் இயேசுவிடத்தில், ஏனென்றால் அவரால் மட்டுமே தாகத்தை தீர்க்க முடியும். அதனால சொல்றாரு, இஸ் பிலீவிங் சில்ட்ரன் should not perish. அவன் காண்பிக்கிறா. எலியாவை எழுப்போமானால் பேச நிறைய இருக்கு, நான் கொஞ்சமாக பேச போகிறேன். ஆகவே எலியாவை எடுத்துக்கொள்வோம்னா இது சொல்றாருங்க, எலியா என்ன செய்தார்? இஸ்ரவேலிலே அங்கே பஞ்சம் உண்டான போது சொல்ற, அவன் மலையில் அங்கே போய் மலையில் ஒளிந்து கொண்ட போது அங்கே எலியா ஒரு நீரூற்றை கண்டான். அது சொல்றாரு, where you got some water of life. அங்கே ஜீவ ஊற்றை கண்டான், ஜீவ தண்ணீரை கண்டான். சொல்ற வாட்டர் ஆஃப் லைஃப், ஜீவ தண்ணீரை கண்டான். பாருங்க, தேவன் சொன்னபடியே அவன் மலையில் போய் ஒளிந்து கொண்டிருந்த போது சொல்றார், he found a hidden spring. அங்க மறைந்திருந்த ஒரு நீரூற்றை கண்டான், ஊற்றை கண்டான். அதுல அங்கே தேவனுடைய வல்லமையின் கீழே இருந்த எலியா, அவன் தேவனிடத்தில் தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான். மற்றவர்கள் எல்லாம் இஸ்ரேலில் எல்லாம் பஞ்சத்தில் இருந்த போது தேவனுடைய கட்டளையின்படியே மலைக்கு சென்ற எலியா அங்கே மறைந்திருந்த ஊற்றை கண்ட அவன், ஜீவ தண்ணீரை கண்ட அவன், தேவனுடைய வல்லமையின் கீழே உட்கார்ந்திருந்த எலியா, அவன் தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டிருந்தான். சொல்றாரு, அங்கே பஞ்சம் வெளியே இருந்த போது, ஜனங்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருந்த போது எலைஜா சொல்றாரு, the revelations being little hidden spring. சொல்றாரு, அந்த வெளிப்பாடுகள் சிறிய ஊற்றாக இருந்தது. அந்த வெளிப்பாடுகள் தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டிருந்த அந்த வெளிப்பாடுகள் வெளியே எல்லாரும் பஞ்சத்தில் இருந்த போது எலியாவுக்கோ அந்த நீரூற்றாகிய தேவ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டிருந்தான். ஆமோஸ் 8:11 இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். ஆக கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சத்தை தேவன் அறிவிக்கிற வேளையில என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு தேவனுடைய வல்லமையின் கீழே யார் யார் இருக்கிறார்களோ அந்த தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடுகளை யார் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வெளிப்பாடுகள் அவர்களுக்கு ஜீவ தண்ணீராக இருக்கும்.
Hallelujah. This is what the prophet said. The revelations being a little heat and spring. Hallelujah. மற்றவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. மற்றவர்கள் கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத பட்சத்தில் இருக்காங்க. கர்த்தர் உரைக்கிறாரு. ஆனால் இந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அவர்கள் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாடு சொல்றாரு, ரெவலேஷன்ஸ் பீயிங் a little hidden spring. அந்த வெளிப்பாடுகள் அல்லேலூயா, யாருக்கும் கிடைக்காத அந்த வெளிப்பாடுகள் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அது வெளிப்பட்டிருக்கிற போது அது அவர்களுக்கு ஒரு எளிய சிறிய அது ஊற்றா இருக்கு. அல்லேலூயா சொல்ல. அப்படியானால் இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்ட போது தேவன் சொல்ல, அங்கே ஒரு ஸ்திரீ, நம்ம அறிந்திருக்கிறோம், சமாரிய ஸ்திரீ சொல்லுறா, now she was free, she was face to face with the fountain itself. அந்த ஸ்திரீ இப்பொழுது அந்த நீருற்றையே முகமுகமாக அவள் சந்தித்தான். ஒரு ஸ்திரீ, ஒரு வேசி. அங்க எலியா போய் ஒளிந்து கொண்டு அந்த வெளிப்பாடுகளாகிய நீருற்றை அவன் கண்டான், கண்டுபிடித்தான். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ, ஒரு வேசி, அவள் நீருற்றை தான், அந்த ஃபவுண்டனிஸ், அந்த நீருற்றை அவள் நேருக்கு நேராய் சந்தித்தாள். அது சொல்றாரு, அவள் சந்தித்த அந்த நபர் முகத்தான நபரை சந்தித்தாள். She realized that she was standing by some great person. மகத்தான நபர் கிறிஸ்து அங்கே இருந்தால் அங்கே அவள் நின்று கொண்டிருக்கிறாள் என்பதை அடையாளம் கண்டு கொண்டான். அந்த நீருற்று, அந்த ஜீவ நீருற்று நேரடியாக சந்தித்த அவள் இப்போது அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் அந்த மகத்தான நபருடைய பக்கத்தில் இருக்கிறோம் என்று. அப்படின்னா இன்றைக்கு அதே கிறிஸ்து சபையாகிய சரீரத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது எனக்கு மனவாட்டி அந்த மகத்தான நபர் இங்கே நின்று அவருடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவருடைய ஊழியமே அதுங்க இயேசு பூமியில் இருந்தபோது அவருடைய ஊழியமே அவர் அந்த ஸ்திரீயை கண்ட போது சொல்றாங்க, அந்த ஸ்திரீ, the woman was really thirsting for the water of life. பாருங்க, வேசி, அந்த வேசி அவள் உண்மையாகவே அந்த ஜீவ தண்ணீருக்காக அவள் தாகம் கொண்டிருந்தாள். She was really thirsting for the water of life. ஜீவ தண்ணீருக்காக தாகம் கொண்டிருந்தாள். அவ இயேசு அங்கே போற, when he found the woman, அதாவது சொல்ல, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவளுக்குள்ள அந்த தாகம் பார்த்தோம் 6ஆம் புத்திரில, அந்த தாகம் உள்ள இருக்கு. அதான் காண்பித்தா, உள்ளே அந்த தாகம் இருக்கு. அவள் வேசியா இருந்த போதிலும் அவள் உண்மையாகவே ஜீவ தண்ணீருக்காக தாகம் கொண்டிருந்தாள். ஆக ஜீசஸ் ஃபவுண்ட் ஹர். அவளுக்குள்ள அந்த தாகம் இருந்தது என்பதை இயேசு கண்டுகொண்டார். இயேசு கண்டார். அல்லேலூயா. அந்த வேசி சொல்ல, அந்த வேசி முன்குறிக்கப்பட்டவள். அல்லேலூயா. அவள் கொண்டு வந்த பானையை கீழே வைத்து விட்டு, ஐயா நீ தீர்க்கதரிசியை காண்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா.
ஏனென்றால் அந்த வித்து அவளுக்குள்ளே இருந்தது. The seed was laying there. அந்த வித்து அங்கே இருந்தது. அதுக்கு தேவையானது தண்ணீர் தேவையான. It needed only water. அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர் அந்த வித்தின் மேல பாய்ந்த போது அது ஒரு யாரு கண்டுபிடிக்கும். அதே தண்ணீர் பரிசேயன் மேல விழுந்த போது, சதுசேயன் மேல விழுந்த போது, மதத்தகர் மேல விழுந்த போது அவர்களால் அவர் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் முன்னால் நின்றார். அவளால் அவர் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பின்னர் நான் காண்பிக்கொள்வது. அதனால அந்த ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து அவருக்கு மேல் விழுந்த போதிலும் அது எந்த விதமான பலனை கொண்டு வரல. ஏனென்றால் அங்கே பலனை கொண்டு வர உள்ள ஒண்ணுமில்லை. அல்லேலூயா. அங்கே களைகள் தான் வரும். ஆனால் அந்த முன்குறிக்கப்பட்ட வித், அந்த வார்த்தை விழுந்த போது சொல்ல அவள் சொன்ன, ஐயா நீ தீர்க்கதரிசியாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. மேசியா வருவார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் சொல்லுவார் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ சொன்னார், நானே உன்னோடு கூட பேசுகிறேன், நானே அவர் எல்லாம் எனக்கு தெரியும். அவர் இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து அல்லேலூயா எங்கே தாகமாக இருக்கிறார்களோ, எங்கே அந்த நீதியின் மேல பசுதாகம் இருக்கிறதோ, அந்த உள்ளத்துல அது வித்தி இருக்கிறதோ, முன்குறிக்கப்பட்ட அது வித்தி இருக்கிறதோ, அல்லேலூயா, ஜீசஸ் went there. 7ஆம் அதிகாரத்தில் 169 பார்க்கிறோம். ஆனால் அவர் ஒரு வேசியான ஸ்திரீயிடம் வந்த போது அங்கே அனல் மூண்டது. அது என்ன? தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து அங்கு விதைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், அது அதை சரியாக கண்டு கொண்டது. அவ்வாறே அவர் பேதுருவிடம் வந்த போதும் அங்கேயும் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து புதைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து அங்கு இருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து அங்கு இருந்ததுனால அந்த ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து அங்கு வந்த போது அவளுக்கு தாகம் தீர்க்க, அது தாகமா இருக்க ஒருவனாக எவனா இருந்தாலும் என்னிடத்துல வரக்கூடாது, தாகம் தீர்க்கும் கண்மலை. அல்லேலூயா. இடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அதை குறித்து வைத்துக்கொள்ளலாம். படிக்க வேண்டாம், நேரம் இல்லை. கொஸ்டின் 406 படிக்கலாம். 3ஆம் நூற்றாண்டில் 236 படிக்கலாம். தேவனால் பேசப்பட்ட வித்து அங்கு இருந்தது. அது மாதிரி 4ஆம் நூற்றாண்டில் 91 உலக தோற்றத்துக்கு முன்னே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர் வெகு சிலர் மாத்திரமே இருப்பார். ஆகவே ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தோருக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகம் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே வெகு சிலர் மாத்திரம் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தையின் உண்மையான வெளிப்பாடு அவர்களின் இருதயங்களை தொடும்போது, அந்த உண்மையான வெளிப்பாடு வேற யாரும் வேத அறிவு பெற்று சொல்கிற வார்த்தை இல்லை. வெளிப்பாடு, உண்மையான வெளிப்பாடு அவர்களின் இருதயங்களை தொடும்போது, அவர்கள் இருதயத்தை தொடும்போது கண்மலை பிளந்து தண்ணீர் புரண்டு வந்தது போன்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயத்தை பிளப்பதினால் புதிய ஜீவன் அவர்களிலிருந்து புரண்டோடி வரும். பார்க்கும் புதிய உள்ளத்திலிருந்து அவர் சொன்னார், ஜீவ நதிகள் புரண்டு ஓடி வரும் என்று இயேசு சொன்னார்.
ஆகவே உலகத்தோருக்கும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ஜீவபுத்தரில் யாருடைய பெயர்கள் அவருடைய ரத்தத்தினால எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய இருதயத்தில் உண்மையான வெளிப்பாடு, உண்மையான வார்த்தை, அந்த காலத்தில் செய்யக்கூடிய வெளிப்பாடு அந்த இருதயத்தில் உள்ள வித்தை தாக்கும் பொழுது பாருங்க, கண்களை பிளந்தது போல. 87 ஆரம்பத்தில் ஆனால் முன்குறிக்கப்பட்ட வித்தாகிய அந்த பெண் வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டாள். பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ தண்ணீர், ஜீவ நீரூற்று, அவர் பேசிய அந்த வார்த்தை. ஏன்னா அவளுக்குள்ள அந்த தாகம், உண்மையாகவே தாகம் இருந்தது, இயேசு கண்டார். அப்படியானால் யாருடைய இருதயத்தில் உண்மையான தாகம் இருக்கிறதோ, மற்றவர்கள் பேசுகிறதை கேட்டு விசுவாசிக்காமல் தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை அப்படியே விசுவாசிக்கிறவர்கள், அந்த உண்மையான தாகம் யாருக்குள்ள இருக்கிறதோ, முன்குறிக்கப்படுதல் என்னும் போதகம் தவறென்று எண்ணுகிறீர்களா? ஆனால் இயேசு, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரான், என் பிதா எனக்கு அளித்த யாவும் என்னிடத்தில் வரும். இயேசுவாகிய ஜீவத்திடத்தில் வர வேண்டும் என்றால், ஜீவ நீரூற்றாகிய இயேசு இடத்துல வர வேண்டும் என்றால், அவன் பிதாவினால அவன் சொல்றாரு, பிதா ஒருவன் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் வர முடியாது. பிதா ஒருவன் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அந்த ஜீவ தண்ணீரத்தில் வர முடியாது, தாகம் தீர்க்கப்பட முடியாது. அதுலையா பிதாவினால் கொடுக்கப்பட்ட யாவும் என்னிடத்தில் வரும். ஆகவே இந்த ஸ்திரீனால அதை நினைவு கூற முடியும். எவ்விதமாக அவள் இருந்தாள் என்றும், எவ்விதமாக யாக்கோபின் கிணற்றில் போன போது அங்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்றும், தீ சொல்ற அவள் பாதியாக வந்து பரிசுத்தவாட்டியாக போனாள், மாற்றப்பட்டாள். எவ்விதமாக மோசே அக்னி ஸ்தம்பத்தை சந்தித்த மாத்திரத்தில் அவன் மாற்றப்பட்டானோ, இன்றைக்கு இந்த ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, வேசியான ஸ்திரீ, இயேசு உள்ளே அவளுக்குள்ளே உண்மையான தாகம் இருப்பதை கண்டார். அவர் பேசினா, நான் கொடுக்கிற தண்ணீரும் ஜீவகாலமாக ஊறுகிற ஊற்றாக இருக்கும். அதில் சொல்றார், அவள் வெறுமையா வந்தா இப்பொழுது நிரப்பிக் கொண்டு சென்றான், தன்னுடைய இருதயம் நிரம்பினவளாக. ஆகவே சொல்றாங்க, அவள் அந்த நாளை நினைவு கூற முடியும். அதில் நான் உன்னோடு கூட பேசுகிற நானே என்று அவர் சொன்னாரே, அவருக்குள்ளே ஜீவ தண்ணீர் இருந்தது என்பது அவள் அடையாளம் நாடு. இயேசுவின் ஊழியனே, அல்லேலூயா, ஏன் சொல்றாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் த ஃபவுண்டன், த நீரூற்று, நானே ஜீவ நீரூற்று. ஆனால் ஜனங்களோ அவரை விட்டு விட்டார். ஜீவ தண்ணீராகிய அவரை விட்டு அவள் தங்களுக்குள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆக தொட்டியில் இருக்கிற தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால், வெடிப்புள்ள தொட்டிகள் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பம்பு தேவை, அதற்கு அது போய் இழுக்க வேண்டும் எல்லாம். ஆனால் இதுவோ, அல்லேலூயா, தானாக ஊறுகிற ஊற்று. நீ அந்த ஊற்றிலிருந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம், பணமுமின்றி விலையுமின்றி. அல்லேலூயா சொல்ற. ஆகவே ஒரு ஃபவுண்டன் என்றால் என்ன, ஒரு ஜீவ நீரூற்று என்றால் என்ன? அல்லேலூயா சொல்ற. வாட் இஸ் எ ஃபவுண்டன் ஆஃப் லிவிங் வாட்டர்? அல்லேலூயா. இந்த ஜீவ நீரூற்று, அல்லேலூயா, அது தானாகவே பொங்குகிற ஊற்று. அல்லேலூயா, அதான் ஜீவ ஊற்று சொல்றார். பொங்குகிற ஊற்று. சகோதரனா, அந்த பொங்க ஊற்று என்ன என்று கேட்கிறானால், அது எப்பொழுதுமே ஆழத்திலிருந்து, அல்லேலூயா,
தண்ணீரை மேலே தள்ளி அது எப்பொழுதுமே தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிற அதுலையா அது தானாக யாரும் அதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுலையா இட் இஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். அது எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும், அது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது தான் பொங்கும் ஊற்று, ஜீவ நீரூற்று. அது மரித்து போகிற ஒன்றல்ல, அது தேக்கம் அடைகிற ஒன்றல்ல, அது எப்பொழுதுமே ஜீவிக்கிற ஒன்று. அதுலையா அது எப்பொழுதுமே தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கிற ஒன்று, எல்லா நேரத்திலும் எப்போதும் வசதி கொண்டிருக்கிற ஒன்று, அது தன்னுடைய மூல ஆதாரத்தில் வருகிற ஒன்று. அதுலையா அது பூமியின் ஆழத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அதுலையா அது ஜீவ ஊற்றாய் வெளியே வந்து பரவி தானாக தண்ணீர் தானே சுத்தமுள்ளதால் பரிசுத்தமானதால் இருக்கிற தண்ணீர். அதுலையா அந்த ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்ள நீ மழைக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்பொழுதுமே பொங்கி வழிகிற தண்ணீரை இலவசமாக கொடுக்கிற ஜீவ ஊற்று. அதுலையா நீ தானாக முயற்சி செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லை. அதுலையா ஏனென்றால் அது ஜீவ ஊற்றாய். ஆகவே இயேசு சொன்னார், if any man thirst, ஒரு தாகமாக இருந்தாலும் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள். அதுலையா ஒரு வேத கலாசாலையில் படித்தவன் அல்ல, வேத அறிவு படைத்தவன் அல்ல. அதுலையா ஆனால் அவன் தாகமாக இருப்பானால் அதுலையா அது யாராக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள். அதுலையா ஏனென்றால் வேத வாக்கியம் சொல்கிறபடி சொன்னார், வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும், ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்படும். ஏனென்றால் இட் இஸ் thus saith the Lord. இது கர்த்தர் உரைக்கிற தேசத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையின் படியே யார் அவரிடத்தில் வருகிறானோ அவனுக்கு ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், ஜீவ நீரூற்று. அவர்தான் ஜீவ நீரூற்று. ஆனால் அன்றைக்கு அவர்கள் எவ்விதமாக அந்த ஜீவ நீரூற்றை புறக்கணித்தார்களோ, அதை தள்ளிவிட்டார்களோ, தங்களுடைய பிரமாணத்தினால அந்த ஜீவ நீரூற்றை புறக்கணித்து விட்டார்களோ, அதே போல இன்றைக்கும் அதை செய்கிறார். அதை கவனிப்போம். இப்போ நான் வாசித்த 7வது அதிகாரம் 2வது வசனம். ஏழு 2. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமா இருந்தது. வசனம் சார், இது புறஜாதிகளுக்கு இந்த கூடார பண்டிகை இல்லை, மற்றவர்களுக்கு இல்லை. யூதருடைய கூடார பண்டிகை நிலவணியதை இதுதான் நமக்கு பார்க்கணும். இந்த செய்தியில் அதை பார்க்கணும். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருக்கு. அது இல்லையா? இப்பொழுது இந்த கூடார பண்டிகை அப்போ அவருடைய சகோதரர் சொல்றாங்க, நீ கூட வந்து கலந்து கொள்ளலாமே. அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? அது இல்லையா? இயேசு அவரை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை. அரவசனம், உங்கள் வேலையோ எப்போதும் ஆயத்தமாக. இப்பொழுது கூடார பண்டிகை என்றால் என்ன? இயேசு
இந்த 7ஆம் அதிகாரத்தில் காண்பிக்கிறார். நாம் அதை பார்க்க போகிறோம். இந்த கூடார பண்டிகை என்றால் என்ன? ஏன் இந்த கூடார பண்டிகை? யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த கூடார பண்டிகை 7 நாள் கொண்டாடப்படுகிற பண்டிகை. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 7 நாட்கள் இந்த கூடார பண்டிகை கொண்டாடப்படும். இது டேஸ் ஆஃப் செலிப்ரேஷன். ஏன் கொண்டாடுகள் என்றால், இந்த கூடார பண்டிகை அவர் இஸ்ரேல் கேலண்டரில் 7வது மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுவார். ஆகவே இந்த கூடார பண்டிகையில் முதல் நாளில் அவள் கூடாரங்களை அமைப்பார்கள். பலவிதமான ஃப்ரெஷ் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் அவன் போய் இந்த பாம் ட்ரீஸ் இந்த எல்லாம் அங்கிருந்து ஓலைகளை கொண்டு வந்து கூடாரங்கள் போல அமைத்து அவள் என்ன செய்வாங்க, அந்த கூடாரங்களில் இருப்பார்கள். 7 நாள் பண்டிகை. அதை நீங்கள் நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரலாம் வாசிக்கலாம். ஆனால் இதை நேரம் இல்லாதனால 18ஆம் வசனம் மட்டும் வாசிக்கணும். முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. இந்த கூடார பண்டிகை என்ன செய்வாள் என்றால் 7 நாட்கள். இப்ப முதல் நாள் 7ஆம் நாள் வரையிலும் அவள் கூடாரங்கள் இருப்பார்கள். முதல் நாள் முதல் கடைசி நாள் வரையிலும் அவர்கள் என்ன வாசிப்பாங்க? தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம், தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை வாசிப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய நியாயப்பிரமாணம், மோசேயுடைய நியாயப்பிரமாணம். இந்த கூடார பண்டிகையில இந்த 7 நாட்களும் தேவனுடைய நியாயப்பிரமாணம் வாசிப்பார்கள். 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோ வெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. ஆக இந்த 7 நாட்களில் 13 நீங்கள் 8ஆம் அதிகாரம் 13 18 வாசிப்பிடாங்க. எவ்விதமாக இந்த கூடாரங்களை போடுவாள் என்றோ. ஏனென்றால் இந்த கூடார பண்டிகைகளுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அவர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்ததையும் வனாந்திரத்தில் 40 வருஷம் அவர்கள் பாலைவனத்தில் கூடாரங்கள் இருந்ததையும் ஞாபகமாக தலைமுறையாக இந்த கூடார பண்டிகை இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் என்ன செய்தார் என்றும், வல்லமுள்ள கரத்தினால ஓங்கிய புயத்தினால அவர்கள் எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்தார் என்பதையும், இந்த வனாந்திரம் முழுவதுமாக எவ்விதமாக தேவர்களை போஷித்தார் என்பதையும், மன்னாவை கொண்டு போஷித்தார் என்பதையும், எவ்விதமாக கண்மலை பிறந்து தண்ணீர் கொடுத்தார் என்பதையும், எவ்விதமாக அவர் வனாந்திரம் முழுவதும் அக்கினி சம்பத்தினால் மேக சம்பத்தினால் இரவும் பகலும் பாதுகாப்பாக இருந்தார் என்பதையும், தேவன் சொன்னபடியே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரதேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை அவர்கள் நினைவு கூற வேண்டும். இந்த பண்டிகையில் அதான் கூடார பண்டிகை. ஆகவே இந்த கூடார பண்டிகையில் தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. தீர்க்கதரிசி மோசே இவனுடைய செய்தி, அவன் பேசின தேவனுடைய நியாய பிரமாணம் ஒரு நாள் மட்டுமல்ல 7 நாட்களும் வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே இந்த கூடார பண்டிகை கர்த்தர் என்ன செய்தார் என்பது, அல்லேலூயா, கர்த்தர் அவளுக்கு என்ன செய்தார், முற்பிதாவுக்கு என்ன செய்தார், எப்படிப்பட்ட நிலையில் இருந்து தேவன் அவளை விடுவித்தார், தேவன் எப்படி போஷித்தார், இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் போஷித்தார் என்பது அவர்கள் அந்த கூடார பண்டிகையில் ஞாபகம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவன் நாம் என்ன செய்தார் என்பதை, நம் ஜீவிதத்தில் என்ன செய்தார், எப்படி இருந்தோம், இப்போது எப்படி இருக்கிறோம், தினந்தோறும் நாம் நினைக்கிறோம். சொல்ல அது மட்டுமல்ல,
இந்த கூடார பண்டிகையில் அவள் கூடாரங்களில் வசிப்பதனால 7 நாட்கள் வசிப்பதனால நினைவு கூர்ந்தாள், என் தேவன் எப்படிப்பட்ட தேவன், எங்கள் ஜெகோவா எப்படிப்பட்ட தேவன், எல்லா தேவனை காட்டிலும் மகத்தான தேவன், மகாராஜா. ஹல்லேலூயா. எகிப்தினுடைய தேவர்களை நியாயம் தீர்த்த தேவன், அற்புத அடையாளங்கள் செய்த தேவன், தீர்க்கதரிசியை போட்டு. அது மட்டுமல்ல, எபிரேயர் 11 எபிரேயர் 11:9 கவனிங்க. Hebrews 11:9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். முற்பதாகிய ஆபிரகாம் பாருங்க, ஈசாக்கை பாருங்க, யாக்கோபை பாருங்க, அவர்கள் வாக்கு அப்படி விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரதேசம், ஆனால் அவன் பரதேசியா சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திர ஆகிய நாங்களுக்கு வாக்குத்தத்தம் உடன் சுதந்திர ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கூடாரங்களிலே பாருங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கூடாரங்களிலே இருந்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 வருஷம் கூடாரங்கள் இருந்தார்கள். இப்பொழுது கூடார பண்டிகையில் 7 நாட்கள் கூடாரங்களை போட்டு தேவன் என்ன செய்தார் என்பது, முற்பிதாக்கள் எப்படி ரட்சித்தார் என்பதை, எவ்வளவு சோத சமுத்திரத்தை திறந்தார் என்பதை, யோர்தான் நதியை திறந்தார் என்பதையும், ஹல்லேலூயா, அவர் நினைவுறுகிற பண்டிகை தான் கூடார பண்டிகை. நல்ல மன்னிப்போம். இப்போது இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவை கூடார பண்டிகை அழைத்தார்கள். அப்பொழுது அவர், என் வேலை இன்னும் வரவில்லை. இப்போது 7:14 பார்ப்போம்னா, யோவான் 7:14. பாதி பண்டிகையான போது, இப்ப பாரு, இயேசு வரவில்லை சொல்லிட்டாரு, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனால் இந்த 7 நாட்களில பாதி பண்டிகையின் போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். பாருங்க, அந்த கூடார பண்டிகை என்ன செய்வாங்கன்னா, அந்த தேவாலயத்தை சுற்றிலும் கூடாரம் போட்டுக்குவாங்க, வீட்டில் கூடாரம் போட்டுக்குவாங்க, மேலே கூடாரம் போட்டுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, நிலவணிய இந்த கூடார பண்டிகையில தேவாலயத்தை சுற்றிலும் அவங்க என்ன செய்வாங்க, அந்த கூடாரம் போட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ இயேசு இந்த பண்டிகையின் நடுவில் அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து என்ன செய்தார், அவருக்கு போதித்தார். அல்லேலூயா சொல்றாரு. இயேசு அவர்தான் நம்முடைய அப்பமாக இருக்கிறார், அவர்தான் நமக்கு தண்ணீராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் அவரே நமக்கு மையமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நம்முடைய பெத்லேகமாக இருக்கிறார், நித்திய ஜீவனாகிய அப்பமும் தண்ணீருமாக இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தையா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார், அவரே அப்பமா இருக்கிறார், அவரே ஜீவனா இருக்கிறார், அவரே நேற்று மீண்டும் மாறாது இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நமக்கு ஜீவ அப்பம் ஜீவ தண்ணீரமாக இருக்கிறார். வேறு எந்த இடத்திலும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ கவனி, இப்பொழுது இயேசு, அல்லேலூயா, இயேசு தேவாலயத்துக்கு சென்றார். அல்லேலூயா. ஆனால் அவர்களோ அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க மறுத்தார். பாருங்க, அந்த 7ஆம் அதிகாரத்தில் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாங்க, எல்லாமே கேட்கிறாங்க, அது விளக்க நேரம் இல்லை. ஆகவே அவர்கள் அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க மறுத்து ஜீவ நீரூற்றாகிய அந்த தண்ணீரை கொடுக்க மறுத்து, அல்லேலூயா,
அவள் உலக பிரகாரமான இப்போது எப்படி இருக்கிறார்களோ, இப்போது ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்கள். உலகம் எப்படி இருக்கிறது? அதுதான் செய்தியில் படுத்துக்க எப்படி ஸ்திரீகள் உடுத்துகிறாள் என்பதையும், என்னவெல்லாம் செய்கிறாள் என்றோ, ஆண்கள் என்ன செய்கிறாள் என்பதையும் எல்லாவற்றையும் நாம் கண்கூடாக காண்கிறோம். சொல்றாரு, ஏனென்றால் அவர்கள் ஜீவ ஊற்றாகிய அவரை புறக்கணித்து தங்களுக்குள்ளே ஹாலிவுட் வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார். எல்லாம் டிவியில் முன்னால் உட்காந்துட்டாங்க. அதான் ஹாலிவுட் புரோக்கன் சிஸ்டம். ஹாலிவுட் வெடிப்புள்ள தொட்டிகள் கவனிப்போம். ஆனால் சொல்றார், இந்த ஜீவ தண்ணீர், ஜீவ நீரூற்று புறக்கணிக்கிறவர்களுக்கு அல்ல. நான் பார்த்தோம், சமாரிய ஸ்திரீ அதை ஏற்றுக்கொண்டார். பரிசேயர் சதுசேயர் புறக்கணித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்தார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். சொன்னார், what is it? It brings angry children thirst. யார் யார் தாகமுள்ளவர்களாக சொன்னார், எழுத்துல விசுவாசமா இருக்கிற எவனோ தாகமா இருந்தால் எழுத வரக்கிறது. It's hungry children, right? Thirsty. இந்த வார்த்தையின் மேல தாகம் உள்ளவன், பசி தாகம் உள்ளவன். அல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் பாக்கியவான்கள், அவர்கள் நிரப்பப்படுவார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்களோ அவரிடத்துல வர மறுத்தார். அல்லேலூயா. ஏனென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்ணீரும் ஜீவ ஊற்று, ஜீவ காலமெல்லாம் உங்களுக்குள்ளே ஊறிக்கொள்கிற ஊற்றாக இருக்கும். அல்லேலூயா. அதில் உங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கும். நாம் 6:76 பார்த்த பிரகாரம் நானே சபை அவரை விட்டு விட்டது. எல்லாரும் விட்டு விட்டார்கள். அதனால சொல்றாரு, இன்னைக்கு சபை செய்திருக்கிற பெரிய பாவம் என்னவென்றால், இன்றைக்கு சொல்றாரு, டுடே இஸ்ரேல் அன்றைக்கு என்ன செய்தார்களோ அதே போல இன்றைக்கு ஜீவ நீர் ஊற்றாகி அவரை புறக்கணித்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவரை மறந்து விட்டார். அல்லேலூயா. எரேமியா 2:13. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இன்றைக்கும் அதை அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் பிறந்த ஒரு சபை. சொல்ற, I think with the church that is born again of the Spirit of God. Hallelujah. மறுபடியும் பிறந்த அந்த சபை, அல்லேலூயா, அவளுக்குள்ளே இருந்து பொங்கி வருகிற ஊற்று. விதமாக சமாரியருக்கு சொன்னாரோ அதே போல மறுபடியும் பிறந்த ஒரு சபையில சொல்றாரு, சபையில ஒரே எல்லாம் சபை செல்ல ஒரே இருதயத்தோடும் ஒரே மனதோடும் அகப்பல்லவோடும் பரலோக அன்போடும் ஒரு சபை இருக்குமானால் அந்த சபையில பரிசுத்த ஆவியானவர் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வாடுவார். அதான் சபை. சபைதான் சபை. மறுபடியும் பிறந்த சபை. வேற்றுமை இல்லாமல், பேதம் இல்லாமல், பெரியவன் சிறியவன் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல். அது சொல்றாரு, is something, hallelujah, bubbling up to everlasting life. உள்ளே ஒருவருக்குள்ளே அந்த ஜீவத்தடி இருக்குமானால் எப்பொழுதுமே அவர் இனிமையாக இருக்கும்.
Hallelujah. Bubbling up to everlasting life. Fountain of tower. Fountain of water of life freshly. புத்துணர்ச்சியோட பாருங்க, ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்துவோட ஜீவத்தை எழுதுங்க. அவன் எப்போ டிப்ரெஸ்ஸாக இருக்கிறது இல்லை, அவன் வெளிப்பிரகாரத்தில் இருக்கவன் அல்ல. ஒரு நாளைக்கு மேலே ஒரு நாளைக்கு கீழே, அப் அண்ட் டவுன் கிடையாது. அவனும் மகாபரிசு ஸ்தலத்தில் உலகம் அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்க, அவனும் தேவனும். அல்லேலூயா. ஆகவே அந்த நீரூற்று ஒருவர்கள் இருக்குமானா சொல்றாரு, பப்ளிங், அது பொங்கி வழிந்து கொண்டு. அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து. எவ்ரிடே வற்றாத ஊற்றாய் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ தண்ணீர், இன்எக்ஸாஸ்டபிள் ஃபவுண்டன். அது வற்றாது. ஒரு கோரஸ் பாடுவா, அங்கே ஒரு நதி உள்ளிருந்து பாயுது, அந்த அதை கோரஸ் பாடுவோம். அல்லேலூயா. இயேசுவே அந்த நதி, இயேசுவே அந்த ஜீவ ஊற்று. அல்லேலூயா. இன்எக்ஸாஸ்டபிள் ஃபவுண்டன். அல்லேலூயா. which is Christ Jesus. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியினாலே நாம் அவருக்குள்ளாக நடப்பட்டிருக்கிறோம். அதான் சபை. அல்லேலூயா. மாற்றி மாற்றி சொல்றதில்லை. ஏனென்றால் 1 முத்திரையில 3:13 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன், அதுவே அவர்கள் இளைப்பாறுதல். அதுவே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அதுவே இளைப்ப என்று என்னும் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரை காத்திருங்கள் என்று கூறினார் என்று சொல்லியிருப்பான். அதுவே அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட திராட்சை ரசமாகும். அதுவே அவள் மேல் ஊற்றப்பட்ட திராட்சை ரசம். வேதத்தில் திராட்சை ரசம் என்பது இளைப்பாறுதலை குறிக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிஃப்ரெஷ்மென்ட். இந்த இளைப்பாறுதல் அது உங்களுக்கு புத்துணர்ச்சி, பரலோகத்தில் வந்த புத்துணர்ச்சி. இது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரும் இளைப்பாறுதல் ஆகும். இது கர்த்தருடைய சமூகத்தில் வந்த புத்துணர்ச்சி. பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருக்குள்ளே அந்த ஜீவ ஊற்று வற்றாமல் எப்பொழுதும் அது ஊறிக்கொண்டே இருக்கும். யார் என்ன சொன்னாலும், எந்த வியாகியானம் கொடுத்தாலும் கவலைப்பட மாட்டேன். தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் அது அப்படியே வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, அல்லேலூயா, அவன் இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும். 3 அப்போஸ்தலர் 3:19. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் வரலும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, அது இளைப்பாறுதல், அது ரிஃப்ரெஷ்மென்ட் ஃப்ரம் அபவ், ஜீவ ஊற்று. சொல்றாரு. ஆகவே அந்த ஜீவ ஊற்று எவ்விதமாக பழைய ஏற்பாட்டில் மரித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு கண்மலை பிளக்கப்பட்டு ஜீவ தண்ணீர் புலந்து வந்ததோ, அதே போல கல்வாரியில அவர் அடிக்கப்பட்டு சாக போக ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, வியாதியா இருக்கிற ஜனங்களுக்கு அவர் ஜீவனை கொடுக்க ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. ஆக பெந்தகோஸ்தே நாளில நிறைய பேச அப்போ சீக்கிரம் பேச பெந்தகாஸ் என் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. வர விருப்பப்படும் எவனோ அவன் இந்த ஜீவ நீரூற்றிலிருந்து வந்து பானம் பண்ண சொல்ல, என் சினோதனே, என் சிநேகிதனே, என் நண்பனே, அது உண்மையான ஒன்றாயிருக்கு. அல்லேலூயா. இப்பொழுது கவனி, இப்பொழுது இயேசு இந்த கூடார பண்டிகையில் நடுவில் அவர் சென்றார். இப்போது
யோவான் 7:37 கவனிங்க. பண்டிகையின் கடைசி நாளிலே பண்டிகையின் கடைசி நாளிலே நாளாகிய பிரதான நாளிலே இப்போ அப்படின்னு சொல்லு. ஆகவே இயேசு கவனிங்க, 7 நாட்கள் பண்டிகை, 7 நாட்களிலும் தேவனுடைய வார்த்தை அவளுக்கு படிக்கப்பட்டது. இப்போது இங்கே பண்டிகை படத்தில் சொல்றேன் 7 நாட்கள். இப்போ இந்த கூடார பண்டிகையில 7 நாட்கள். இப்போது இயேசு அந்த பண்டிகையில கலந்து கொண்டு, நடுவில் கலந்து கொண்டு அவளுக்கு போதித்தா. கவனிங்க, 7வது நாளிலே அது பண்டிகையின் பிரதான நாள். சரியா? இந்த 7வது நாள் பண்டிகையின் பிரதான நாள். ஆங்கிலம் பார்த்தீங்களா? இட்ஸ் a great day of the feast. இந்த கூடார பண்டிகையில் இந்த 7வது நாள் பிரதான நாள். தலைவணிங்க, இங்கே கவனிங்க, இந்த பிரதான நாளிலே ஒரு சம்பவம் நடக்குது. இந்த பண்டிகையின் பிரதான நாளிலே அங்க இருக்கிற ஆசாரியர், நலவணிப்பா, அங்க இருக்கிற ஆசாரியர் ஒரு பொன் ஜாடியை எடுத்துக்கொண்டு அவன் சீலோவாம் குளத்துக்கு போவான். அது நலவணிய. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், the feast of the tabernacle was a celebration. இந்த அந்த கூடார பண்டிகை ஒரு கொண்டாட்டமான நாள். அவள் என்ன செய்வாள் என்றால், இந்த ஆசாரியன் ஒரு பொன் ஜக் எடுத்துக்கொண்டு சீலோவாம் குளத்துக்கு போவான். சீலோவாம் குளத்துக்கு போகும்போது இருக்கிற ஜனங்கள் பாடல் பாடிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு சீலோவாம் குளத்துக்கு போவார்கள். இதெல்லாம் நம்ம தீ சொல்றாரு. நீங்க இது ஆராய்ந்து ஏசு சொன்னால் வேத வாய்க்களை ஆராய்ந்து பாருங்கள். அது இல்லையா? இதில் நான் தேவனுடைய கிருபையில் ஒரு 9 ரெஃபரன்ஸ் பைபிள் வைத்திருக்கிறேன். அதில் மாஸ்டர் ஸ்டடி பைபிள், அதில் இதை நான் பார்க்கலாம். இதில் பாதி, மற்றது நான் விக்கிபீடியாவிலிருந்து எழுதேன். நல்லவனிங்க, இப்பொழுது அல்லையா அவர்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சீலோவாம் குளத்துக்கு போவார்கள். சீலோவாம் குளத்தில் சென்று அல்லையா அந்த சீலோவாம் குளத்தின் தண்ணீர் அது ஊற்றாய் ஒரு கவனிங்க, அது ஊற்று தண்ணீர், மழை தண்ணீர். அது சீலோவாம் குளம் மிகவும் தண்ணீர், மிகவும் பரிசுத்தமான தண்ணீர். அவர் என்ன செய்வார்கள், அந்த கோல்டன் ஜக்கை எடுத்து அந்த சீலோவாம் குளத்தில் முழுக்கி அந்த தண்ணீரை கொண்டு வந்து, அது நல்லவனிங்க, அவள் என்ன விசுவாசித்தாள் என்றால், இந்த சீலோவாம் குளத்தில் இருக்கிற தண்ணீர் லிவிங் வாட்டர் என்றும், கவனிக்கிறீங்களா, ஜீவ தண்ணீர் என்றும். அல்லேலூயா. அவர்கள் சந்தோஷமாக மறுபடியும் தேவாலயத்துக்குள்ள வருவார்கள். தேவாலயத்துக்குள்ளே வந்து அந்த ஆசாரியன் என்ன செய்வான் என்றால், அந்த பொன் ஜக்கில் இருக்கிற தண்ணீரை அவர் மேலிருந்து ஊற்றி, அல்லேலூயா, அது பூமியில சிதறும். இப்ப ஆசாரியன் இந்த தண்ணீரை ஊற்றும் போது அவன் என்ன சொல்லுவான் என்றால், ஜீவ தண்ணீரை, எங்களுக்கு ஜீவ தண்ணீரை அனுப்பும், ஜீவ தண்ணீரை அனுப்பும் என்று சொல்லிக்கொண்டே அந்த தண்ணீரை ஊற்றுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பயப்படாதாக. தேவனை நோக்கி அந்த ஆசாரியர் சீலோவாம் குளத்தில் இருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து, அது அவர்களுக்கு ஜீவ தண்ணீர், சுத்தமான தண்ணீர், அதை அவன் ஆலயத்தில் ஊற்றி எல்லோரும் காண. அல்லேலூயா. அவன் தேவனை நோக்கி send us the living water, send us the living water, send us the living water என்று தேவனை நோக்கி கூப்பிடுவான். இப்போது 1 ராஜாக்கள் 8:2 வாசி.
1 ராஜாக்கள் 8:2. இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோன் இடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் போதும். ஆகவே நான் பார்க்கிறோம், நான் வாசித்தோம், 7ஆம் மாதம் 15ஆம் தேதி அது கூடார பண்டிகை. இப்ப சாலமோன் தான் கட்டிட ஆலயத்தை கூடார பண்டிகையில புதுசே பண்ணினான். நல்ல மணிக வசனம் தீர்க்க சொல்றாரு, 7 முத்திரைகள் திறந்ததுனால வேதம் புதிதாக்கப்பட்டது. அல்லேலூயா. வேதத்தின் மகத்துவம் அப்பதான் தெரியும். அல்லேலூயா. சும்மா வேத அறிவுரை பேசுறது இந்த செய்தி, வெளிப்பாடோடு பேசப்படுகிற செய்தி. ஆக 7 முத்திரைகள் அந்த அனாண்டிங் வந்தால் தான் அது உள்ள இருக்கிற இந்த புதிதாக்கப்படுவது தெரியும். நல்ல மணிக்கு இப்போ சாலமோன் கூடார பண்டிகையில தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார். அப்பொழுது மேகஸ்தம்பமாகிய தேவன், அல்லேலூயா, தேவன் எளிமையில் வெளிப்படுது பாருங்க. தேவன் எளிமையில் வெளிப்படுறதுல சொல்ற முதலே சொல்ற எண்பத்தி 88 தேவர் எளிமையில் மறைந்து வெளிப்படுது. எருசலேம் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த சமயம், எருசலேம் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ண சமயம் சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேக ஸ்தம்பத்தின் உருவிலும் அக்கினி ஸ்தம்பத்தின் உருவிலும் முன் வாசல் வழியாக பிரவேசித்து கேருபீன்களின் மேலேறி பரிசுத்த ஸ்தலத்தில் இளைப்பாறினது போன்று இரட்டிப்பான ஆவியால் நாங்கள் பிரசங்கிக்கும் இந்த ஸ்தலத்தையும் வல்லமையுள்ளதான் நிரப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஓ தேவனே, உம்முடைய ஜனங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி ஜெபம் பண்ணினால் பரலோகத்தில் இருந்து அவர்கள் ஜெபத்தை கேட்டுள்ளாங்க என்று சாலமோன் ஜெபித்தார். கவனிங்க, சாலமோன் இந்த கூடார பண்டிகை நேரத்தில் அந்த தேவாலயத்தை அவன் பிரதிஷ்டை பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் Holy Spirit in the form of the pillar of fire and cloud அங்கே வந்து கேருபீன் மேலே இறங்கி Holy place. இப்பொழுது யோவான் 7 பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியர் தண்ணீரை ஊற்றி send us the living water, send us the living water, send us the living water என்று தேவனை நோக்கி கூப்பிடும் போது இயேசு பண்டிகையின் கடைசி நாளிலே, இப்ப கவனிங்க 37 படிப்போம். 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே நின்று அந்த கூடார பண்டிகையில கடைசி நாளிலே சாலமோன் காலத்துல வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போது அந்த மனுஷகுமாரனாய் மாம்சத்தில் வெளிப்பட்டு இப்போது அந்த தேவ ஆலயத்துல அந்த கூடார பண்டிகை நடக்கிற நேரத்துல இயேசு நுழைந்து அவன் என்ன கேட்கிறான்? send us the living water, send us the living water, send us the living water. இப்போது இயேசு உள்ளே நுழைந்து அவர் பேசுகிறார். அல்லேலூயா. இயேசு நின்று சத்தமிட்டு அவன் சொன்னான், send us the living water, send us the living water. இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவுள். இப்பொழுது என்ன பாருங்க, சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணினான். இப்போது சாலமோனில் பெரியவர் இங்க தேவாலயத்தில் வந்து நீங்க எங்களுக்கு ஜீவ தண்ணீர் அனுப்போம், ஜீவ தண்ணீர் அனுப்பும் தேவனை கேட்குறீங்களே, இதோ ஜீவ தண்ணீராய் நான் வந்திருக்கிறேன். I am the living water, I am the fountain of the living water. நீங்கள் தாகமா இருந்தால் நின்று வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவனே, இதை இயேசு அந்த பண்டிகை நடுவில் சொல்லாமல் கடைசி நாளிலே 7வது நாளிலே சொன்னார். Hallelujah. It's a great day of the feast. ஆனால் ஜனங்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா, புறக்கணித்தார். இப்போ
the last day of the feast, 7:37 யோவான் 7:37 பிரகாரமாக இது பிரதான நாள். அது நல்லா நினைப்பா, இந்த ஓப்பனிங் ஆஃப் த 7 seals 7 முத்திரைகளை திறக்கும் பொழுது இப்ப தீ சொல்றது 6ஆம் முத்திரை 189வது பேராவில் 189. இயேசு 7ஆம் முத்திரை குறித்த போதகத்தை இயேசு 7ஆம் முத்திரை போதகத்தை ஒன்றும் சொல்லாமல் விட்டுவிட்டார் என்பதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். நாளை இரவு 7ஆம் முத்திரை பற்றி சிந்திக்க போகிறோம். அது இங்கேயும் இல்லை. கவனியுங்கள். அதன் பின் அவர் உடனே ஓமைகளை சொல்ல தொடங்கி விடுகிறார். அவ்வாறே யோவானும் 7ஆம் முத்திரையை விவரிக்காமல் விட்டு விடுகிறான். கடைசியான 7வது முத்திரை ஒரு மகத்தான காரியமாக இருக்கு. அது சொல்ல இட்ஸ் a great thing. அங்க கூடார பண்டிகையில 7வது நாள் பிரதான நாள். அங்கே இயேசு என்ன சொன்னார்? நான் தான் அந்த ஜீவ தண்ணி, ஒரு தாகவானால் எழுதுல வர வேணும். இப்போ இங்க காண்பிக்கிறார் 180வது பேராவில் அந்த 7th seal அது மகத்தான காரியமாக இருக்கும். இப்போ 7th seal 2வது பேராவை படிக்கும் பொழுது படிக்கும். சர்வ வல்லமுள்ள தேவனே, சகல ஜீவன்களுக்கும் காரணரே, ஆவிக்குரிய எல்லா நல்ல அனுக்கிரகங்களையும் தந்தருள்பவரே, உம் சமூகத்தில் நாங்கள் கொண்டுள்ள மகத்தான அற்புதமான ஐக்கியத்திற்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். 7:37-38 பார்த்தோம். இயேசு அவர் மத்தியிலே சென்றார். நான் தான் அந்த ஜீவத்தண்ணி என்று சொன்னார். தாகமாக இடத்துல வரக்கடவுன்னு சொன்னார். படிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜீவியத்தில் இது விசேஷித்த ஒன்றாக திகழ்கின்றது. போதும். அங்கே கூடார பண்டிகையில 7வது நாள் மிக முக்கியமான நாள். இது கிரேட் டே. இன்றைக்கு காண்பிக்கிறா இது என்ன நாள்? விசேஷித்தமான நாள். படி. எங்கள் ஜீவியத்தில் விசேஷித்த ஒன்றாக திகழ்கின்றது. நாங்கள் எவ்வளவு நேரம் இங்கு தங்க நேரிடணும். இது மறக்க முடியாத ஒரு சமயமாக உள்ளது. இந்த கூட்டத்தின் கடைசி இரவிலே தேவனே, பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு அவர்கள் மத்தியில் நின்று இப்ப தீர்க்கதரிசி இந்த முத்திரைகளை திறக்கும் பொழுது சொல்றாரு, அன்றைக்கு யோவான் 7:37-39 பண்டிகையின் கடைசி நாளில இயேசு சத்தமிட்டு தாகமா இருக்க எவரோ இடத்துல வர கடவன் அப்படி ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவுன் என்று சத்தமிட்டு கூறினதாக அப்படி சொன்னாரு. நாங்கள் வேதத்தில் காண்கிறோம். நான் வேதத்தில் இப்படிதான் படிக்கிறோம். பரமபிதாவே, சம்பவம் மறுபடியும் நிகழவும் அது போதும். அவே என்ன காண்பிக்கா? அதே சம்பவம் அது 7வது நாளில கூடாரப்படி 7வது நாளில என்ன சம்பவித்ததோ, இயேசு நடுவில் இருந்து அல்லேலூயா அங்கு சாலமோன் பெரியவர் என்ன பேசினாரோ, இன்றைக்கு அந்த 7 முத்திரைகளை பேசும்போது சாலமோன் பெரியவர் அந்த மனுஷகுமார் அல்லேலூயா அந்த சமாரி ஸ்திரீக்கு வெளிப்படுத்தினார் யாரு? அந்த மனுஷகுமாரன் எங்க முத்திரைகளை திறந்து பேசின போது அங்கே என்ன நடந்ததோ அதே போல இங்கே படிப்போம். இன்றிரவு பரமபிதாவே சம்பவம் மறுபடியும் நிகழவும். யோவான் 7:37-39 என்ன சம்பவித்ததோ அது இன்றைக்கு இங்கே நடப்பதாக. இன்றிரவு எங்களை ஊழியத்திற்கும் அவரோடு சமீபமாக நடப்பதற்கும் அழைக்கும் எங்கள் கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்ப பாருங்க, அவர் என்ன ஜெபிக்கிறாரு? இது சொல்றாரு, the voice of our Lord calling us. அன்றைக்கு 7:37 யோவான் 7:37-39 எப்படி சத்தமிட்டு அழைத்தாரோ அதே போல முத்திரைகளை திறந்து அவரோடு கூட நெருங்கி நடக்க, அவருக்கு ஊழியம் செய்ய எங்களுடைய தேவன் எங்களுடைய சத்தத்தை படிவன்.
இம்முத்திரைகள் திறக்கப்பட்ட போது, இந்த முத்திரைகள் திறக்கப்பட்ட போது அவருடைய சத்தத்தை நாங்கள் ஏற்கனவே கேட்டதை உணர்கிறோம். அல்லேலூயா. இந்த முத்திரைகள் திறக்கப்பட்டதுனால அவருடைய சத்தம் என்றைக்கு எப்படி அந்த யோவான் 7:37-39 அவர் சத்தமிட்டு கூப்பிட்டாரோ, தாகமாக எழுதுற வரக்கடன் சொன்னாரோ, எழுதுற விசுவாசமாக இருதயத்திலிருந்து ஜீவநதிகள் புரண்டு ஓடும் என்று சொன்னாரோ, அதே போல முத்திரைகள் திறக்கப்பட்ட இந்த நேரத்தில் அவருடைய சத்தம் அது அழைக்கிறது. அது இது கடைசி நாட்கள் என்றும் சமயம் அருகாமையில் உள்ளதென்றும் அவர் எங்களுடன் பேசினார். இதாவே நாங்கள் கேட்கும் இந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலும் அவருடைய மகிமைக்காகவும் தந்தருளும். ஆமென். அல்லேலூயா. அதே ஜீவ தண்ணீர் யோவான் 7:37-39 நடந்தது. அதே இயேசு கிறிஸ்து நீங்க முத்திரை திறந்து சத்தமிட்டு அழைக்கிற சத்தம். நீங்க முத்திரை சொல்லுங்க. 6வது முத்திரை 14 பாருங்க. நிறைய இது பேசுறதுக்கு. ஆறாம் முத்திரை 14 இப்பொழுது இந்த முத்திரைகளின் கீழாக நான் கர்த்தருக்கு செய்கின்ற இந்த ஊழியத்தில் நான் உண்மையாகவே மிகவும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கிறாரா? ஊழிய செய்திகளை அழைக்கிறேன் சொல்லி ஜெபிக்கிறாரா? இந்த 6வது முத்திரை பாருங்க. உண்மையாகவே முத்திரைகள் வெளிப்படுவதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நீங்களும் மகிழ்ச்சி உறுகிறீர்களா? அநேக ரசியாக முத்திரை படிக்காதுங்க. அங்கே பிரணாம் பேசிட்டாரு, பிரணாம் டேப்லெட்டுகளை படித்த முத்திரை எடுத்து வந்துடுறாங்க. இங்கே சொல்ற ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் நிரூபிக்கப்பட்ட தீர்க்கதரிசி, அவர் சொல்றாரு, இதனால் நம்ம மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? கூடார பண்டிகை யூதர்களுக்கு மட்டும். இன்னைக்கு முத்திரை யாருக்கு? இந்த ஜீவ தண்ணீர் யாருக்கு? இந்த ஜீவ ஊற்று யாருக்கு? அல்லேலூயா. சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுவது ஜீவனாக இருக்கிறது. I am responsible to God for saying it. இதை சொல்லுவதற்கு நான் தேவனுக்கு பொறுப்புள்ளதாக இருக்கிறேன். நான் இதை சொல்லியாக வேண்டும். என்னுடைய சுகமளித்தல் ஊழியம் ஜனங்களுடைய கவனத்தை கவர்வதற்காக அழைக்கப்பட்டது. ஆனால் எல்லா நேரத்திலும் ஒரு செய்தி வரும் என்று நான் அறிந்திருந்தேன். those 7 seals opening and those my mysteries were revealed. என் ஊழியம் இது போல யாதஸ்காக ஜெபித்தேன், ஜனங்களை கவரும்படியா. ஆனால் நான் ஒன்று அறிந்திருந்தேன், ஒரு செய்தி வரப்போகிறது என்று. அதுதான் 7 முத்திரைகள் வெளிப்பாடு. சிறிய பிள்ளையா இருக்கும்போதே அது சொல்லலை, உன் சரீரத்தை கெடுக்காதே, புகைப்பிடிக்காதே, குடிக்காதே, பின்னால் உனக்கு ஊழி வைக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்லார். சவர் பெருகிறத பேசும்போது கடைசியை பேசுகிறார். அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தருடைய நித்திரையாடுக்கு முன்பாக மகிமைக்கு போகும் முன்பாக அவர் பெரிய பேசுகிறாரு. இந்த 7 முத்திரைகள் வருவதற்கு முன்பாக இயற்கைக்கு மேம்பட்ட சம்பவங்கள் நடந்தன. 1957 தேவன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. இங்கிருந்து நான் மேற்க போகிற பிரகாரமாக. அதில் 1962 7 தூதர் வருவதுமாக விஷன் கண்டேன். பெரிய வெடி சத்தம் கேட்டது. அது மட்டும் சபீரா கண்ணியில் அந்த பட்டையன் கையில் வந்தது. அதன் பிறகு நான் பார்க்கிற அது 7 தூதர் வந்தாங்க. உண்மையாக தூக்கி கொண்டு போனாங்க. அப்படி என்றால் ஏன் இந்த 7 முத்திரைகள் திறக்கப்பட்டன? 5ஆம் முத்திரை 4:64. 5:4:64. 5ஆம் முத்திரை 4:64. 4:64. அவர் நமக்காக முத்திரையை திறந்ததன் மூலமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். முத்திரையை திறந்ததுனால அவர் அன்பை வெளிப்படுத்தினார். அவர் முத்திரை வேணானா அவர் அன்பு உனக்கு வேண்டாம். அதான் நீங்க சொல்றாரு. முத்திரையை திறந்ததுனால தம்முடைய அன்பை காண்பிக்கிறார். படி. அவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் உங்கள் ஜீவத்தை அவருக்கு பரிபூர்ணமாக அர்ப்பணிக்க ஆயத்தமாக தம்முடைய அன்பை காண்பிக்க பிரதர். அப்போ முத்திரை வேணான்னு சொன்னா உங்களுக்கு அன்பு வேண்டாம். ஏசு அன்பு உனக்கு வேணும் தேவையில்லை. சும்மா வேதத்தோடு போயிடுது. ஆனால் வெளிப்பாடு உனக்கு கிடைக்காது.
இங்க சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு முத்திரையில, அன்பை காண்பிக்க, அவர் தம்முடைய மணவாட்டிக்கு அன்பை காண்பிக்க, மணவாட்டிக்காக என்ன செய்தார் என்பதை காண்பிக்க, உனக்காக எனக்காக எப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அன்பு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கவனிக்கிறானா 1963 முன்பாக முத்திரையை பொறுத்த ஒரு 25% பேசுறாரு. 1963 பிறகு 75% முத்திரை பேசுறாரு. நீங்க கவனிச்சு பார்ப்பீங்களா? இந்த முத்திரை குறித்து 1963 65 வரலாம் 200 டைம்ஸ் 200க்கு மேல பேசுறாரு முத்திரையில். நீங்க பார்த்தீங்களா? அப்ப ஏன் பேசுறோம் முத்திரை குறித்து 200 டைமுக்கு மேல? எங்க இன்பம் இருக்குது? அல்லேலூயா. சொல்றாரு, அவ ஆகாருக்கு ஜீவ ஊட்டாயிருந்தா, விளக்கு நேரம் இல்லை, ஆகாருக்கு ஜீவ ஊட்டாயிருந்தா, அவ இஸ்ரவேலுக்கு கண்மலையா இருந்தா, சொல்றாரு ஏசியா 32:2 நினைக்கிறேன். இப்படி அது மட்டும் படிச்சு ஏசியா 32 ஒண்ணு பாரு. இதோ ஒரு ராஜா, நீர் 2 அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையாகவும் இருக்கிறார். விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழலாகும். அவர் தான் சொல்றாரு. தாவீதுக்கு 36:9 சங்கீதம் 36:9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. தாவீதுக்கு அவர் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. அவன் போதும், ஸ்டில் வாட்டர்ஸ் ஆஃப் டேவிட். அவளுக்கு அமிர்த தண்ணீர், புல்லுடங்களை மேய்த்து அமிர்த தண்ணீர் நடத்துகிற தேவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகரியா 13:1 அவர் திறக்கப்பட்ட ஊற்று, பாவங்கள் போகும்படியா திறக்கப்பட்ட ஊற்று. ஆபிரகாமுக்கு சொல்றார், ஆபிரகாமுக்கு அவர் எல்ஷடாய். விளக்க நேரம் இல்லை. அவர் எல்ஷடாய். இந்த கடைசி காலத்துல நல்லபடிங்க இந்த முத்திரைகளை திறந்து இந்த சொல்றாரு, இந்த சாயங்கால நேரத்தில் அவ ரெபெக்காளை கண்டுபிடித்து, ரெபெக்காள் தீர்மானிக்க வேண்டாம், ஈசாக்கு மணவாட்டி ஆக வேண்டுமா இல்லையா தீர்மானிக்க வேண்டியது ரெபெக்காள். இன்னைக்கு தீர்மானிக்க வேண்டிய இண்டிவிஜுவல். நான் முத்திரையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலமாக வேதத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்தினாரே, அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வழக்கு நேரம் இல்லை. ஆகவே ரெபெக்காள் ஏற்றுக்கொண்டான். நிறைய பேச. அல்லேலூயா. ஆகவே தேவன் எல்லாருக்கும் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கண்மலை திறந்தான். ஆண்டவரே, அன்று நடந்து போல இன்றைக்கு சம்பவிக்கட்டும். அன்று சத்தமிட்டுகிறே, யோவான் 7:37-39 சத்தமிட்டீரே. இன்னைக்கு அதே போல முத்திரைகளை திறந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். அந்த ஜீவ தண்ணீர் இங்கே இருக்கு. ஆண்டவரே, யார் இந்த ரெபெக்காள்? இந்த ஜீவ தண்ணீரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ரெபெக்காள். அந்த மனுஷகுமார வார்த்தையா வந்திருக்கிறாரு. இந்த மனுஷகுமாரனாகிய பிரணாமன் மூலம் வெளிப்பட்டாரு. தீர்க்கதரிசி எப்பொழுதுமே ஒரு மனுஷகுமாரன். எசேக்கியேல் புத்தகத்தில் பார்ப்பீர்களானால் சொல்ல நினைக்கிறேன், 87 முறை மனுப்புத்திரனே. ஆகவே ஒரு தீர்க்கதரிசி ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்ல, நான் அவர் அல்ல, நான் அந்த மனுஷகுமார் அல்ல, ஆனால் நான் ஒரு மனுஷகுமார். அல்லேலூயா. ஆகவே எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். லோத்துக்கு சான்ஸ். அங்கே தூரத்திற்கு சிங்கார தேசம் வேணுமா, செழிப்பான தேசம் வேணுமா, இல்லை வனாந்திரம் வேணுமா? அது விளக்க நேரம் இல்லை. ஆகவே லோத்து தன் மனைவி நாகரிகத்தில் போவாள்னு அவன் பார்க்கல, தன் பிள்ளைகள் இப்படி போவாள்னு பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் இல்லை, செழிப்பை தான் பார்த்தான். நான் ஆபிரகாமும் இந்த வனாந்திரத்தை தேர்ந்து கொண்டான். அந்த வனாந்திரத்தில் இருக்கும்படியாக தேர்ந்து கொண்டான். தேவன் சொன்னார், ஆபிரகாம், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லாவற்றாலும் நோக்கி பார்க்கிறாயோ எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறான். அதனுடைய மோசே சொன்னார், அவர் தெரிந்து கொண்டான். He was given an opportunity.
ஒரு தருணம் கொடுக்கப்படுது. யார் வேண்டும்? இயேசு வேணுமா? ஜீவ தண்ணீர் வேணுமா? இந்த காலத்துல முத்திரையா வெளிப்பட்டிருக்கிற இயேசுவாயும் ஜீவ தண்ணீர், ஃபவுண்டன் ஆஃப் லிவிங் வாட்டர் வேண்டுமா? உலக பிரகாரமான ஞானம் வேணுமா? உலக பிரகாரம் கல்வி வேணுமா? உலக பிரகாரமான வேத அறிவு வேணுமா? இந்த வெளிப்பாடு ஆகிய அந்த ஸ்பிரிங் வேணும். அல்லேலூயா. ஏதோ பிடிக்கிற நேரத்தில் அல்லேலூயா. யோவான் 8:1-11 நீங்கள் வாசிக்கும் பொழுது படிப்போம். அவன் 8:11 இயேசு ஒலிவ மலைக்கு போனார். இப்பொழுது பேசிவிட்டு நலவனிங்க கூடார பண்டிகைகளை பேசிவிட்டு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையில அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது, மறுபடியும் தேவாலயத்துக்கு வந்தா ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி குற்றம் கண்டுபிடிக்க, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. இப்போ குற்றச்சாட்டு ஸ்திரீ முதல்ல வேலை என்ன சொல்லுதுன்னா, மோசே நியாயப்பிரமாணம் ஒருவன் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் பார்த்தவன் முதலாவது அவன் தலையின் மேல கை. மோசே நியாயப்பிரமாணம் பேசுறாங்க, ஆனால் நியாயப்பிரமாணத்தை அவள் கை கொள்ளவில்லை. அவனை வெளியே கொண்டு போய் கல்லெறிய வேண்டும். ஆனால் அந்த ஸ்திரீயோ தியாகத்தை கொண்டு வந்தார். நல்ல வணிகர். அப்போது இயேசு என்ன சொன்னாரு, உங்களுக்கு பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது அவள் மேல் கல் எறிய கடவுள் சொல்லிட்டு குனிந்து தரையில் எழுதினார். சீனாய் மலையில் எழுதின தேவன், தானியல் காலத்தை பெல்ஷடா விருந்தில் எழுதின தேவன், இப்பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தரையில் எழுதினார். என்ன எழுதினார் யாருக்குமே தெரியாது. இயேசு என்ன எழுதினார் என்று யாருக்குமே தெரியாது. சிலர் பலவிதமான தன்னுடைய வியாக்கியானத்தை கொடுத்தாங்க. ஆனால் இயேசு என்ன எழுதினார் தெரியாது. ஆனால் ஒரு சப்போர்ட்டிங், அது ஆதரவு கொடுக்குற ஒரு வேத வசனம் இருக்கு. அது 17 எரேமியா 17:13. எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுற யாவரும் வெட்கப்படுவார்கள். பாருங்க, இப்ப ஏசு தான் காட்டு ரிஜெக்ட் ஜாகமா இருக்க வர கடமை விசுவாசமாக உள்ளத்தில் ஜீவனிகள் புறப்படும். ஆனால் அவளை புறப்பட்டார்கள். அவர் இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு வெட்கப்பட்டு போவார்களாக. அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியா என்ன சொன்னாரு, நான் தான் ஃபவுண்டன் ஆஃப் லிவிங் வாட்டர். அவர் ஜீவனுள்ள ஜீவ தண்ணீராகிய கர்த்தரை விட்டு விடுறான. உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். ஒரு ஸ்கிரிப்சர். ஆனா இயேசு என்ன எழுத யாருக்கும் தெரியாது. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய உம்மை விட்டு விட்டவர்கள், விலகி போனவர்கள், அவருடைய அவர்கள் பெயர்கள் புழுதியில எழுதப்படும். தெரியாது இயேசு என்ன தெரியாது. ஆனா இது ஒரு ஸ்கிரிப்சர். இப்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பெரியோர் முதல் சிறியவன் வரையிலும் ஒவ்வொருவனாக போய்விட்டு இறுதியத்தில் குத்தப்பட்டு. ஏன் இஸ்ரேலில் ஒரு பழக்கம், 12 வயதிலிருந்து ஜீவ தண்ணீரே வாரும் என்பதை அவர்கள் முக்கியமாக கேட்கணும். இப்பொழுது இயேசு தரையில் எழுதின பிறகு பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் இறுதியில் குத்தப்பட்டவனாக விலகி போயிட்டான். அதுயா கடைசியா. இப்பொழுது பாருங்க, இந்த கூடார பண்டிகை லெவிட்டிகஸ் 23:36. ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். holy convocation.
அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். ஆக 7ஆம் நாள் கூடார பண்டிகை, 8ஆம் நாள் சபை கூடுது. அதில் இதை விளக்க நேரம் இல்லை. இதை நீங்கள் ஃபியூச்சரோட மெசேஜில் படிச்சிங்களா, இதை திகழ்ச்சி மிகவும் கிளியராக விளக்குவார். இதை விளக்க நேரம் இல்லை. ஆகவே 8ஆம் நாள் சபைக்குள் ஹோலி கான்வெகேஷன். ஆக கடைசியாக சொல்கிறார், ஓ how I think of that about Christ, how I think of that about Christ. நான் கிறிஸ்துவை குறித்து எவ்வளவா நான் சிந்திக்கிறேன். The way to destruction is posted and blazed all the way. ஆக எல்லா இடத்துல பார்க்கும்போது அழிவுக்கு வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. But there is a narrow road that leads to life. ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி, காண்பிக்கிற வழி மிகவும் குறுகலான வழி. Few there will be that find. சிலர் மட்டுமே அதை கண்டுபிடிப்பார்கள். Only, not instinct. அது உள்ளுணர்வு அல்ல. But the Holy Spirit will turn aside to that water of life. ஆகவே அந்த ஜீவ தண்ணீருக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உன்னை திருப்புவார். He has brought me safe so far, this so far. I will take it the rest of the way. இவ்வட்டமாக என்னை கொண்டு வந்த அவர் இனிமேலும் கொண்டு சொல்லுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக. ஜீவ நீர் ஊற்று, ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து இந்த காலத்தில் முத்திரையாக வெளிப்பட்டு அதே சம்பவம் நடைபெற சொன்னார். முத்திரைகள் திறக்கப்பட்டு அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய ஊழியத்திற்காக அழைக்கிறார். க்ளோஸ், அவரோடு கூட நெருங்கி நடக்கும்படியா தேவன் கொடுத்த மகாபரிசுத்தம். இதை கண்டுபிடிக்கிறவளோ சில இந்த ஜீவ ஊற்றை கண்டுபிடிப்பானா வேதத்துடைய மகத்துவம் என்ன என்றோ, அது மகிமை என்ன என்ற நீங்கள் 40 படிக்க நேரம் இல்லை. ஏசியா 42:22 பார்க்கும்போது வேதத்தின் முக்கியத்தை குறித்து இது மட்டும் படிச்சிடுறேன். ஏசியா 42:21. நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். 42:21. கர்த்தர் தமது 42:21. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு இல்லை கர்த்தர் 42 ஏசாயா 42:21. 42:21. நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். இல்லை அது இல்லை. ஏசாயா 42:21 கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரிய வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்கும். தேவன் சொல்றாரு, ஏசாயா சொல்றார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இன்றைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி முத்திரைகளை திறந்து வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவே அந்த நதி, இயேசுவே அந்த ஜீவ ஊற்று, இயேசுவே என்ற வற்றாத கருணை. கர்த்தருடைய நாமத்துக்கே நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசிக்கிற ஜீவன கர்த்தாவே, நேரத்துக்காக ஸ்தோத்திரமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலத்தில் எவரி தமிழை தீர்க்கதரிசி இந்த மனுஷகுமாரனை அனுப்பி அந்த மனுஷகுமார் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அவரே ஜீவ நீர் ஊற்றாயிருக்கிறார். அவரே ஜீவ தண்ணீர் இருக்கார். ஏதோ ஆண்டவரே, ஏதோ வெளிப்படுத்த விசேஷம் 22:16 சொன்ன பிரகாரமாக ஆவியும் மனவாட்டியும் வா என்கிற வார்த்தையின்படி ஏதோ ஜீவத்தண்ணீர் இலவசமாக பெற்றுக்கொள்ள கடவுள் வார்த்தையின்படி கர்த்தா, ஏதோ ஆவியானவரும் தீர்க்கதரிசியும் மனவாட்டியும் ஒன்றே சொல்லுற வார்த்தையின்படி கர்த்தா, ஆவியானவர் தீர்க்க மூலமாக என்ன பேசினாரோ அதே நாங்கள் சொல்ல, அதன்படி நாங்கள் ஜீவிக்க, எடுத்துக்கொள்ளப்படல ஏனோக்கு மேலே பிரவேசிக்க தாழ்த்துக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் மாசுது நேற்று மீண்டும் மாறாதிருக்கிறதும் சீக்கிரம் வரப்போகிறோம் ஆகிய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தால் ஸ்தோத்திரத்தோடு செலுத்துகிறேன். ஆமென். God bless you all.